நம்ம ஊர் எம்எல்ஏக்களை நாம் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டீங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு 81,000 பேர்கிட்ட தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் தான் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. இதில் சில கேள்விகளையும் அவங்க கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்கும். அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இதை நீங்கள் பொருத்தி பார்ப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். டீட்டெயில் ரிப்போர்ட்டாக தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிறத மக்களுடைய மனசில் இருந்து இப்போது நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. லயலா கல்லூரி அதனுடைய முன்னாள் மாணவர்கள் அவங்க IPDS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி வருஷம் எலெக்ஷன் ரிலேட்டடான விஷயங்களையும் கருத்து கணிப்புகளை எடுப்பாங்க. சொசைட்டி ரிலேட்டடான ஓரியன்டான விஷயங்களையும் கருத்து கணிப்புகளை எடுத்து மக்கள்கிட்ட வெளியிடுவாங்க. அந்த அளவில் நம்ம தமிழ்நாடு முழுவதும் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு, தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்றைக்கி தேதிக்கு கூட்டணி அமைக்காமல் தேர்தலில் நிற்க வைக்கிறாங்க இல்லையா. மீதி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கூட்டணி அமைச்சு தான் கடந்த எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிருக்காங்க. சரி, எந்த கூட்டணிக்கு உங்களுடைய ஓட்டு? நடிகர் விஜய் வருகையால் எந்த கட்சிக்கு பாதிப்பு அப்படின்னா, வச்சிருக்கக்கூடிய அந்த சைக்கிளில் இருந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் தமிழ்நாட்டிலேயே நடக்க போகுது. ஏன்னா விஜயினுடைய புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம் உள்ள என்றாகுது. அப்போது டெல்லியில் எப்படி ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு நபர் வந்தாரோ அது மாதிரியான மாற்றம் தமிழ்நாட்டில் 2026 உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கா? அரவிந்த் கெஜ்ரிவாலை தேடி மீடியாக்கள் ஓடினாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மீடியாக்கள் விஜயை தேடி ஓடுறதை தாண்டி மக்கள் விஜய் போகக்கூடிய இடத்துல எல்லாம் போகிறாங்க. அப்போது ஏதோ ஒரு சம்திங் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அது என்னங்கிறத இந்த கருத்து கணிப்பில் கேட்டிருக்காங்க. நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, 2025-2026 சர்வே சாம்பிள் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு, அதாவது 81,000 பேர்கிட்ட அவங்க கேட்டிருக்காங்க. 90 டேஸ் மொத்தமாக ஒரு 3 மாதம் ட்ராவல் பண்ணி இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை அவங்க இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதில் இப்போ உங்கள் ஊர்லேயும் இந்த கருத்து கணிப்புகள் கேட்டிருக்கலாம். நகரத்தில் மட்டும் இப்போது தமிழ்நாட்டில் இப்போ ராம்நாடு, மதுரை இந்த மாதிரியான நகரங்கள்லாம் இருக்குல்ல, அதில் 54% நகரங்களில் எடுத்திருக்காங்க. ஆண்கள்கிட்ட 30%, பெண்கள்கிட்ட பாருங்கள் 34% எடுத்திருக்காங்க. சரி, 31 வயசுல இருந்து 41 வயதுக்கு உட்பட்டவருக்கு 41% பேர் எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் 20லேருந்து இளம் வாக்காளர்கள் ஒரு 30 வயசுக்குள்ளே உள்ளவங்கள்ட்ட 25%. அதே மாதிரி வயசானவங்க இப்போ ஒரு 45லேருந்து 60 வயது உள்ளவங்க 23%. இப்படி பகுதி வாரியாக மத ரீதியாக நாங்கள் யார்கிட்டலாம் கேள்வி கேட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காங்க. அதோடு சேர்த்து ஒவ்வொருத்தவங்க கட்சி சார்ந்தும் இருப்பாங்க. அப்போ நீங்கள் எந்த கட்சிக்காரங்க அப்படிங்கிறதையும் கேட்டு அந்த டீட்டெயிலையும் கேட்டு வாங்கியிருக்காங்க. அதோடு மட்டுமா, அரசு ஊழியர்கள் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இருப்பாங்க, இன்னைக்கு கூட பென்ஷன் ஸ்கீம் வந்திருக்கு. ஸோ அவங்களுடைய ஓட்டுலாம் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ இப்படி பலதரப்பட்ட மக்கள்கிட்டையும் அவங்க அந்த கருத்து கணிப்புகளை கேட்டிருக்காங்க. கேள்வி என்ன பிரசாத் அப்படிங்கிறது தானே எனக்கு ரொம்ப முக்கியம். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறீங்க, அது என்ன கேள்வி? சரி, 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றியிருக்கா இல்லையா? இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படி நிறைவேற்றிருக்கு அப்படின்னு 25 பேர், சரியா? ஓரளவுக்கு 17 பேர், நிறைவேற்றவில்லை அப்படின்னு ஒரு 47 பேர், சரியா? அப்போது நிறைவேற்றலைன்னு மெஜாரிட்டி பீப்புள் சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று இந்த 4.5 வருஷத்தில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. நல்லா இருக்குன்னு 37 பேர் சொல்கிறாங்க, சரியில்லைங்க அப்படின்னு 54 பேர் சொல்கிறாங்க. மெஜாரிட்டி திருப்தி இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்ட உடனே பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி இருந்துச்சா இல்லையா? அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு கூட அவருக்கு இருக்குது. பட்
மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான கேள்வி. ஆமாம் அப்படின்னு 54 பேர் சொல்லியிருக்காங்க. அவரை மாற்றின உடனே ஒரு நல்ல பேச்சாளரை இழந்த ஒரு அதிருப்தி செய்தியாளர்கள்ட்ட இருக்கும், நல்ல கண்டென்ட்டை இழந்த அதிருப்தி மக்கள்கிட்டையும் இருக்குது. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தான் பாஜகவில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டில்ங்கிறத மக்களே உணர்றாங்க. அதனால தான் 54 பேர் அவருக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. தமிழனோட தலை நிமிர்றதுக்கு தமிழனுடைய பயணம் அப்படிங்கிற தலைப்பில் பாஜகவினுடைய இப்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது வாக்காளர்கள்ட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. மக்கள் தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் இந்த கூட்டணிக்கு பொது வாக்காளர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கான்னு கேட்டிருக்கு. வரவேற்பு 27% இருக்குது. அதே நேரத்தில் இல்லைன்னு 41% சொல்லியிருக்காங்க. அதிமுக மட்டுமே களமிறங்குச்சுன்னா கூட ஜெயிச்சிடலாம். கூடவே சேர்த்துக்கிட்டு இமயமலை ஏற போகிறவன் பெரிய சுமையை தூக்கிட்டு ஏறுற கதை தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாஜகவை தூக்கிட்டு போகிறது பெரிய சுமை தான். அது மக்களும் விரும்பலை. விஜயினுடைய தாவேகா கட்சி எந்த கட்சியினுடைய வாக்குகளை அதிகம் பிரிக்குது அப்படின்னு கொஸ்டின். முதல் 5 இடம் பிடிக்கக்கூடிய கட்சி யார்கிட்ட இருந்து தெரியுமா அவங்க அதிகமான வாக்குகளை பிரிச்சிருக்காங்க? ஃபஸ்ட்டு டிஎம்கே கிட்ட இருந்து தான் அதிகமான வாக்குகளை பிரிக்கிறாங்க. இப்போ நான் திமுக காரேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நான் ஏடிஎம்கே காரேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட இருந்து எவ்வளோ வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரு அப்படிங்கிறது ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு திமுகவில் இருந்து தான் அதிகமான பேர் தாவேகாவுக்கு ஓட்டு போட போகிறாங்களாம். 2வது விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ளவங்க அங்கே போக போகிறாங்க. அப்படின்னா என்ன? சிறுபான்மையினர், பல்லர்கள், பறையர்கள் உள்ளிட்ட சகோதரர்கள் இவங்கெல்லாம் வந்து தான் யார் அப்படிங்கிறத இவ்வளவு நாள் வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த கல்வி பொருளாதாரத்தில் பெரிய அளவில் மேம்பாடு அடைவதற்கு டிஎம்கே கட்சியும் திராவிட கட்சிகளும் கொடுத்தது. மாறாக அதே திராவிட கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய தாவேகா வந்தால் இன்னும் நம்முடைய கல்வியும் பொருளாதாரம் மேம்படும், இடஒதுக்கீடு ரிலேட்டடான விஷயங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு நம்பி இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, விசிகாவில் இருக்கிறவங்களும் தாவேகாவுக்கு போக முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அதிமுக ஓட்டு இருக்கா என்னன்னு தெரியல, இருந்தாலும் அங்கிருந்தும் 3வதா தாவேகா ஓட்டுகளை பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. பாஜக, பாமக, நாதாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிகளுடைய ஓட்டுகளும் இப்போ தாவேகாவுக்கு போக போகிறதாகவும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கட்சி வளர்ச்சியா இல்லையா? இல்லை அப்படின்னு 60% பேர் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு 15% பேர் தான் சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்தே புரியும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை மக்கள் ரசிக்கவில்லை அப்படின்னு. திமுகவினுடைய குடும்ப வாரிசு அரசியலை மக்கள் விரும்புகிறார்களா அப்படின்னு டிஎம்கே சைடில் ஒரு நெத்தி பொட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் பொறுப்புக்கு வர்றத 60% பேர் விரும்பலை, ஆமான்னு 29% பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு மெகா கூட்டணி அமைச்சு ஒரு மெகா திட்டங்கள் போட்டு டிஎம்கே மறுபடியும் போஸ்டிங்க்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதே முக ஸ்டாலினை சீட்டில் உட்கார வச்சா மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு சிஎம் போஸ்ட் அப்படிங்கிறது தான் இது உணர்த்துது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கா பார்ப்போம். துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய செயல்பாடு குறித்து மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. மோசம் அப்படின்னு 39% பேர் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு அப்படின்னு 20% பேர். ஓரளவு ஸ்கோர் பண்ணியிருக்காரு, பட் இன்னும் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க சார் மக்கள். தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து மக்களுடைய பார்வை மோசம்னு தான் 53% பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ எங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள்னா தொடர்ச்சியாக விஜய் இன்னும் நிறையா பேசணும், ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பட் ஏன் அவர் அதை செய்ய மாட்டுறாரு? அவர் ஒன்றும் மோடி கிடையாது, அவர் வந்து இந்தியாவினுடைய பிரதமர் கிடையாது, ஆனால் பிரதமர் ஆவதற்கான தகுதிகள் அவர்கிட்ட இருக்கா, ஒரு சிஎம் ஆகிறதுக்கான தகுதிகள் இருக்கா, கேள்விகளை எப்படி எதிர்கொள்கிறாரு அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா தானே தெரியும். மக்களுடைய கேள்விகளை பத்திரிகையாளர்கள் மூலியமாக தானே கேட்பாங்க. அப்போ அந்த கேள்வியை ஏன் அவர் தவிர்க்கிறாரு அப்படின்னு மக்கள் நிச்சயமாக எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் அவருடைய செயல்பாடு மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 4.5 ஆண்டுகளில் ஆளுங்கட்சிக்கு எதிராக சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கக்கூடிய தலைவர்கள் யார், மக்களை ஃபேஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை தான் அந்த கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்கிறாரு, லாஜிக்காக பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையை ஏதோ ஒரு தொகுதியில் பாஜக இப்போதைக்கு நிற்க வச்சா கூட அண்ணாமலையால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த கருத்து கணிப்பு முடிவு பாஜகவுக்கு கொடுத்துருக்கு. பட் அண்ணாமலை தேர்தலில் நிற்பாராங்கிறத அவர்கிட்ட தான் கேட்கணும். சீமானவர்கள் பத்திரிகையாளர்களை சரியாக எதிர்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருக்கு 2வது இடம் ஏன் கிடைச்சது அப்படின்னா திடுதிப்புடு லூஸ் ஆயிடுவார்.
திடுதுப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நட்டு கலண்ட மாதிரி பேசுவார். அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. கொஞ்சம் சரக்கடிக்காமல் பத்திரிகையாளர்களை வந்து அவர் சந்திச்சார் அப்படின்னா ஓரளவு தெளிவான சிந்தனையோடு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இது கோடிட்டு காட்டுது. விஜய் அவர்கள் அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் மக்கள் கொடுத்துருக்காங்க. அரசு துறை அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்கள்கிட்ட கேட்டப்போ, ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், உங்களுடைய ஆர்டிஓ, பிஎல்ஓ, ஏன் இன்னைக்கு கூட வந்து எஸ்ஐஆர் ஃபார்மில் வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்படி அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு 20% பேர், மோசமாக இருக்குன்னு 58% பேர். ஏன்? ஊழல் அதிகமாக இருக்குது, லஞ்சம் கேட்குறாங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய காசு பூரா பிடுங்கிக்கிறாங்க அரசு அதிகாரிகள். அப்போது அந்த வகையில் இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு மக்கள் மார்க் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் புதிய இளம் வாக்காளர்களை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற இளம் தலைவர்கள் யார்? அதில் 1 விஜய், ஃபர்ஸ்ட் பிளேஸில் அவர் தான் இருக்கார். 2வது அண்ணாமலை, 3வது உதயநிதி ஸ்டாலின், சீமானை இன்னும் இளமையாகவும் நினைக்கக்கூடிய கூட்டமும் 4வது அவர் பேருடைய சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இளைஞர்களுடைய போதைப் பொருள் நடமாட்டம்ங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தமிழக அரசு அதை கட்டுப்படுத்தியிருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. ஆனால் தமிழக அரசு இந்த கொஸ்டினுக்கு இன்னைக்கு காலையில் பேப்பரில் பார்த்தப்போ ஒரு செய்தி ஒன்று படித்தேன், மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கு, அதுக்கு பதில் இல்லைன்னு 72%. ஏன்னா என்னை ஆளுவது தமிழக அரசு தான் இன்ன வரைக்கும் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க, ரைட்டா? அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பதில். திரு சீமான் அவர்களுடைய தமிழ் பேச்சு மற்றும் போராட்டங்கள்லாம் வரவேற்பு பெற்றிருக்கா அப்படின்னு கேள்வி. ஆமாம் அப்படின்னு 35% பேர், வரவேற்பு இல்லை அப்படின்னு 30% பேர். ஆக மொத்தத்தில் இது பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் தான். எழுச்சிமிகு பேச்சு அப்படிங்கிறது தமிழர்களுடைய உணர்வுகளோடு விளையாடி கொஞ்ச நேரம் வந்து சில்லரிக்கக்கூடிய அந்த அந்த புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நிற்க வச்சு அவரை பேசுகிறத கேட்க வைக்குது. பட் அவருடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது அது நீர்த்து போயிடுது. அதான் சீமானுடைய வீக்னஸ். திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசினுடைய நலன் சார்ந்து தனி கட்சி தொடங்கினால் ரைட்டா, சிறுபான்மையினர் மக்களுடைய போதிய வரவேற்பு இருக்கா, அவர் ஆட்சி பீடத்தில் உட்காரணும், தமிழக அரசு அவர் கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சாருன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்கு அவருக்கு இருக்கான்னு கேட்டால் வரவேற்பு இல்லைன்னு 35% பேர், வரவேற்பு இருக்குன்னு 43% பேர். எதையப்படியோ அண்ணாமலை இந்த கருத்து கணிப்பில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு மட்டும் தெரியுது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராவதற்கான வாய்ப்பை நீங்கள் கொடுப்பீர்களா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த 81,000 பேரில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? 55% பேர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் மு.க. ஸ்டாலின் வர வாய்ப்பு இல்லைன்னு 29% சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் மக்கள் திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள்ங்கிறது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெளிவுபடுத்துது. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தேர்தல் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துமான்னா ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள். அப்போ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சாரங்களில் விஜய் கிட்ட இருந்து மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. இப்போதைக்கு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அவருக்கு 2nd ரேங்க் கொடுத்துருக்கு, 1st ரேங்க் டிஎம்கேக்கு, ரைட்டா? சிஎம் ஸ்டாலினை முதல்வராக்குறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் வரக்கூடிய பிரச்சாரங்கள்லையும் வரக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அடுத்தடுத்து கொள்கைகள்லையும் கோட்பாடுகள்லையும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் தாவேக்காட்ட இருந்து மக்கள் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க. 2nd பிளேஸ் இப்போ கொடுத்துட்டாங்க, 1st பிளேஸுக்கு அவர் வருவாரா இல்லையாங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பாஜகவினுடைய தலைவர் நயினா நாகேந்திரனுடைய செயல்பாடு குறித்து கட்சியினர் கேட்டப்போ ஒன்றும் பெருசாக இல்லை, அது வந்து நீர்த்து போன கட்சின்ட்டாங்க. தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு பிரேமலதா அவர்களுடைய தலைமையிலான கட்சி வந்து வளர்த்துருக்காங்களா அப்படின்னு கொஸ்டின். இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்கள். அந்த அம்மா எதுவும் பெருசாக செய்யலை அப்படின்ட்டாங்க. தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசுக்கு எதிர்ப்பான செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீங்க? அவர் தொடர்ச்சியாக அரசை எதிர்க்கிறார்ல, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் சிறப்பாக செயல்படுறாரா அப்படின்னு கேட்டால் ரொம்ப மோசமாக செயல்படுறாரு அப்படின்னு 46% பேர், நல்லா தான் செயல்படுறாரு அப்படின்னு 25% பேர் இப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவர் மக்களுக்காக பேசியிருக்காராங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்று கட்சியாக விஜயினுடைய தாவேகா கட்சி அப்படின்னு மக்கள் நினைக்கிறீங்களா? ஆமான்னு 29% பேர், இல்லைன்னு 44% பேர் சொல்லியிருக்காங்க. முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆருக்கு நிகரான தலைவராக விஜய மக்கள் பார்க்குறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை அப்படின்னு 59% பேரும், ஆமான்னு 15% பேர் மட்டுமே சொல்லியிருக்காங்க. திராவிட மாடல் அப்படிங்கிற சொல்லு தமிழக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லைன்னு 41% பேர் சொல்லியிருக்காங்க, ஆமான்னு
27% பேர் தான் சொல்லியிருக்காங்க. திமுகவினுடைய பாஜக எதிர்ப்பு அரசியலை தமிழக மக்கள் ரசிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி. இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. திமுகவினுடைய பாஜக எதிர்ப்பு அரசியல், அப்போ மத்திய அரசு அவங்க எதுக்குறது சரியா தப்பா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. இல்லைன்னா 52% பேர், ஆமான்னு 23% பேர். ஏன்னா மத்திய அரசும் மாநில அரசும் இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் கீழே ஒன்றா செயல்பட்டால் மட்டும்தான் மாநில அரசுக்குரிய நிதி கிடைக்கும். இப்போ நிதி கிடைக்காததுனால நமக்கு ஏகப்பட்ட பாதிப்பு வருதுங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க. அப்போது இங்கே ஆளக்கூடிய அரசு மோடி வந்தார் அப்படின்னா ஒளிகன்னு சொல்லக்கூடாது, வாழ்கன்னு சொல்லணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. புரியுதா? திராவிட மாடல் அரசினுடைய 4.5 ஆண்டுகளா அரசினுடைய செயல்பாடு அதிருப்தியாக தான் இருக்குது அப்படின்னு 49% பேர் சொல்கிறாங்க. திருப்தியாக இருக்குன்னு ஒரு 16% பேர் சொல்கிறாங்க. உண்மையிலே ஆச்சரியம்தான். ஒரு 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு பெரிய அளவிலான எதிர்ப்பு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இல்லைங்கிறது மட்டும் தெரியுது. கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் சிறை என்கின்ற மசோதாவை தாக்கல் செய்த துணை முதல்வருடைய திட்டத்துக்கு வரவேற்பு இருக்கா? அப்போது நூல் போட்டு பார்க்குறாங்க. துணை முதல்வரை முதல்வர் ஆக்குறதுக்கான முயற்சி மாதிரி இது இந்த கருத்து கணிப்பில் கேட்கப்பட்ட கேள்வி மாதிரி இருக்குது. பட் வரவேற்பு இல்லை அப்படின்னு 13 பேர், வரவேற்பு இருக்குன்னு 62% பேர் சொல்லியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஏற்புடையதுங்கிறத நீங்களே வச்சு பார்த்துக்கோங்க. திரு சீமான் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அவர் நின்றாத்தானே நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு. அவர் தான் நிற்க மாட்டாரே, காசு மட்டும் வாங்கிக்குவார். ஈழத்தமிழர்களை ஏமாற்றி பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கிறவன்ட்ட லண்டன்ல இருந்து 10 ரூபா வாங்கினா கூட அதை பெருமையாக வந்து குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு தெரிவார். ரைட்டா? அப்படிப்பட்டவர் வந்து மிகவும் அவசியம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க? 69% பேர் பேசியிருக்காங்க. நீங்கள் சரியான ஆண்மகனாக இருந்தால் மேடைக்கு மேடை வந்து பத்திரிகைக்காரங்களையும் பொதுமக்களையும் திட்டுறீங்கல்ல, அவன் இவன் ஏழவசனம் பேசுறீங்கல்ல, அதுக்கு பதிலாக நீ முதல்ல எலெக்ஷனில் முதல்ல நில்லுப்பா. எலெக்ஷனில் நின்றுட்டு பேசு, வாயிலேயே பேசாத, மற்றவங்களையெல்லாம் நிப்பாட்டாத, நீ முதல்ல நின்று தோற்று போய் நீ தோத்துட்டேங்கிறத முதல்ல ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு திமுகவில் அந்த இடத்தை நிரப்புவதற்கு அதிக தகுதி இருக்கக்கூடிய நபர் யார்? கனிமொழிக்கு தான் 41% பேர் வாக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கருணாநிதியினுடைய வாரிசு கனிமொழிங்கிறத நம்புறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 36%. அடுத்த இடம் தான் கனிமொழிக்கு, அடுத்த இடம் தான் உதயநிதி ஸ்டாலின். ஆக மொத்தத்தில் உதயநிதி ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங்கில் உட்கார்றத மக்களும் விரும்பலை, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களும் விரும்பலை. இதுதான் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, தமிழ்நாட்டில் வரக்கூடிய எலெக்ஷனில் எத்தனை முனை போட்டி நடக்க போகுது? ஒரு இப்போ டிஎம்கே தாவேகா அப்படி இருக்க போதா? அந்த அரசியல் களம் எப்படி இருக்க போகுதுன்னா 4 முனை போட்டி இருக்க போகிறதா மக்கள் சொல்கிறாங்க. எப்படி? அதில் திமுக கூட்டணின்னு ஒன்று உருவாகுமா அப்படிங்கிற கொஸ்டின். அதிமுக மற்றும் தாவேகா தனித்தனியாக பலமான கூட்டணி அமைச்சா மும்முனை போட்டியாக அது மாறுமா? இல்லை அப்படின்னா அது 4 முனை போட்டியாக மாறுமா? இப்படிப்பட்ட இடத்துல நாத்தாக்கா அப்படிங்கிற கட்சி எப்படி, நாம் தமிழர் கட்சி 4வது இடத்தை தான் பிடிக்கும். தாவேகா அப்படிங்கிற கூட்டணி அமைச்சாலும் கூட அவங்க 2வது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஎம்கேக்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுத்துருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டு. நிமிஷத்துக்கு நிமிஷம் அரசியல் களங்கிறது மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இது இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை. எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த முடிவுகளும் மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 234 தொகுதியிலையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மக்கள் பயணம், அவர் வந்து செல்வாக்கு வந்து அதிகரிச்சிருக்கா, அவர் தெருவா போய் பிரச்சாரம் பண்ணுற வளர்ந்துருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு அரசியல் நாடகம், அதனால எதுவும் பாதிப்பு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கு வங்கி அதிகரிக்குமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ அது பெரிய அளவில் அது இன்க்ரீஸ் ஆகாது, அவருடைய பிரச்சாரம் வந்து எடுபடலை அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய மைனஸ் இதுவாக தான் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இனி தனித்து பெரும்பான்மையோடு வந்து வெல்லக்கூடிய கட்சி ஆட்சி அமைக்குமான்னு கேட்டால் யாரோடையாவது கூட்டணி அமைக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு மக்கள் வந்து இந்த கருத்து கணிப்பு மூலிமா சொல்கிறாங்க. சரி, இதில் ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, அதர்ஸ் ஒரு 26% ஓட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. டிவிகேவுக்கு 21% ஓட்டு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. இந்த நாம் தமிழர் கட்சிக்கு 7.5% வாக்கு. அதற்கு பிறகு டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் மதிமுக கூட்டணிக்கு 30% வாக்கு இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் இதில் டிஎம்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்கிறது புரியுது. சரி, தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் யாருக்கு வாக்கு? திமுகவுக்கு தான் மக்கள் 17% வாக்கு கொடுத்துருக்காங்க. அதிமுக அப்படிங்கிற கூட்டணிக்கு 15% வாக்கு, தாவேகாவுக்கு 14% வாக்கு, நாம் தமிழர் கட்சி 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு, 7% வாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதில் சிபிஐ, சிபிஎம், தேமுதிக இந்த கட்சிகள்லாம் டிஎம்கேவோட சேரும்போது அவங்களுடைய கூட்டணி பலம் ஜாஸ்தியாகும்.
இது தவிர்த்து தாவேக்காவோட கூட்டணிக்கு ஏதாவது 2 கட்சிகள் போச்சு அப்படின்னா அவங்க செகண்ட் பிளேஸ்ல வந்துருவாங்க. இதுதான் அந்த கருத்து கணிப்பு முடிவு. சரி, வரவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது மு.க. ஸ்டாலினுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுக்குறாங்க மக்கள். 2வது தான் விஜய்க்கு கிடைச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு 3வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது எப்படியோ இந்த நாட்டை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது, எலெக்ஷனை தீர்மானிக்கிறது உண்மையான தகவல்களை வெளியில கொண்டு வரக்கூடிய சேட்டலைட் சேனல்கள் தான். இந்த சேட்டலைட் சேனல்கள் போடக்கூடிய செய்தியை வச்சு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் செய்திகளையே கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் முந்திக்கொண்டு செய்தியை கொடுக்கக்கூடிய சேட்டலைட் சேனலில் வேலை பார்க்கக்கூடிய செய்தியாளர்கள் மத்திய பிரதேசத்தில் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இதில் அங்கே ஆட்சி பண்ணக்கூடிய பாஜக அரசு பத்திரிகையாளர்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண உடனே அதை வாங்குறதுக்கு அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே மணிக்கணக்கில் க்யூவில் நின்று அடிச்சு பிடிச்சி அந்த இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த பேக்குக்காக சண்டை போடுறாங்க. இவன் எழுதக்கூடிய எழுத்துக்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, அது ஆளக்கூடிய அரசை கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்க போதா, அந்த வாங்கி வச்சிருக்கக்கூடிய பையில கூடுதலாக ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கொண்டு நிரப்பி வீட்டுக்கு கொண்டு போய் உட்காந்து சாப்பிட்றது மட்டும்தான் அவங்க வேலையா இருக்குமே தவிர அவன் பேனாவை பிடிச்சி ஆட்சியாளர்களுக்கு எதிராக எழுதக்கூடிய வாய்ப்புங்கிறத அவன் இழந்துட்டாங்கிறத தான் இந்த காட்சிகள் காமிக்குது. இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்கள்லையும் பத்திரிகையாளர்களை 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் எடுத்து பொருளாதார ரீதியாக நன்கு டெவலப்பான சீனியரான பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஓரங்கட்டிட்டாங்க. இதனுடைய வெளிப்பாடு என்ன இருக்கு அப்படின்னா, கூலிக்கு மாரடிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை கொண்டு ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் கவர் பண்ண வச்சு அவங்கள அடிமையா மாற்றி 4வது தூணை நசுக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். இதுதான் இங்கே தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரத்தின் நிலை. சரியா? அப்போ இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, மக்களை தூக்கி விடுறதுக்கு பதிலாக ஒருபுறம் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுது. அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு தெரியாம என்ன பண்றாங்க, பின்னாடி அந்த மக்கள் கீழே இறங்குறதுக்கு வரி ரிலேட்டடான விஷயங்களை கொடுத்து மக்களை கடனாளியாக்கி வாழ்க்கையினுடைய தரம் மேம்படுவதற்கு தடையாகவும் இருப்பது யாரு? ஆளக்கூடிய அரசியல்வாதிகள். அப்போ ஒரு ஓட்டு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னுடைய தலைவன் என்னுடைய மாவட்டத்துக்கான ஒரு தலைவனாக சட்டமன்றத்தில் என்னுடைய தொகுதி சார்ந்து எனக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருப்பானா அப்படிங்கிறத மக்கள் யோசிச்சு பார்த்து வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு கருத்து கணிப்புகள் தான். உங்கள் மனசுக்குள்ள யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான உத்தி அப்படிங்கிறது இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. நல்லபடியாக ஓட்டு போடுங்க. எலெக்ஷன் ரிலேட்டடான அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பிரசாத் சிக்னேச்சர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.